என்ன ஞாபகம் இங்கே வந்தப்பா அது ஞாபகம் திருவிழாவுக்கு வந்தேன். திருவிழாவுக்கு முன்னாடி வந்தேன். ரொம்ப சங்கடம் போதற்கு 2வது சந்திப்பதும் இந்த இளையோர் இலக்கங்களோடு இந்த நாளில் கலந்துரையாடல் செய்வதும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து உங்களுக்காக செபிப்பதிலும் இன்றைய நாளினுடைய திருச்செவியுடைய மகிமையை இந்த வாசகங்களை தியானிப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சியா? கடவுள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு திருச்செவியினுடைய மகிமை விழாவை கொண்டாடுறோம். இதுல ஒரு சில கேள்வி கேட்பேன். கேள்வி நினைச்சு பயன்படாது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்ல ஒன்றும் பிரச்சனை. என்ன கேள்வி? இன்னைக்கு உலகத்துல வெற்றி அப்படின்னா எது வெற்றி? யாரை பார்த்து வின் பண்ணிட்டா நல்லா இருக்கா, அவங்க சூப்பரா இருக்கா, சக்சஸ் எதை சொல்லுவீங்க? எதை சொல்லுவீங்க? நம்ம கஷ்டப்படுறோம், அவன் நல்லா இருக்கான், எது வெற்றி நினைக்கிறீங்க? பணக்காரா இருக்கணும். வெரி குட். பணக்காரா இருந்தா வெற்றி. கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், இல்ல கலர்லதான் வீடு, பெரியவங்க வெற்றி இல்லையா? அதான் நம்மளுடைய எண்ணம் இல்லையா? அதே ஒரு எண்ணத்துல வேலை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும். அந்த சம்பளம் பூரா இஎம்ஐல போதோ எங்க போதோ அது வேலை படிச்சேன்னா சம்பளம் வாங்கணும். அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி 1.5 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்கான் மாசம் மாசம். அவன் 10,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி 5,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவு பண்ணி 2,000 சேர்த்து வைக்கிறோம். யாரு? இப்போ பல நேரங்களில் உலகத்தின் பார்வையில வெற்றி என்பது தவறாகவே தெரியும். இப்போ அதே ஒரு எண்ணத்தோட மறுபடி நாளே பாருங்க, மேல பாருங்க, முற்று பாருங்க, சிறுவை பாருங்க. சிறுவை வெற்றியா தோல்வியா? நான் சொன்னேன். எத்தனை பேர் வீட்டில் சிறுவை இருக்கு? வெரி குட். நிறைய இருக்கு. வெரி குட், வெரி குட். வெற்றியின் சின்னம் சிறுவை. சரிங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்கு 3 காரியத்தை பற்றி சொல்ல போறேன். சிறுவை சொல்றேன். ஆனா இந்த 3 காரியங்களும் நமக்கு சொல்ல போற ஒரே ஒரு காரியம். இன்றைய வாசகங்கள் 3 வாசகங்கள், 3 காரியங்கள் நான் சொல்ல போறேன். ஆனா அந்த 3 நமக்கு சொல்ல போற விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? நான் இப்ப கேட்டேன் இல்லையா, வெற்றி நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, உலகத்தில் பார்வை. அப்போ நான் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், சாமி எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், அது மட்டும்தான் நீங்க நம்ம கத்துக்க போறோம். அது 3 விதமா சொல்லணும். புரியுதா? நான் எப்படி ஒரு விஷயத்த பார்க்க போறேன், ரொம்ப நேரம் போகாது, டக்குனு முடிச்சிடும். ஓகே, வெரி குட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு சிலுவை என்ன அப்படின்னா, சிலுவை மீட்பின் அடையாளம். ஒன்று என்னது? சிலுவை மீட்பின் அடையாளம். 2வது சிலுவை ஆண்டவருடைய கடவுளுடைய அன்பின் அடையாளம். 2வது அன்பின் அடையாளம். ஆண்டவர் இயேசு அடைந்த வெற்றியின் அடையாளம் சிலுவை. இது 3 தான் நம்ம பார்க்கிறோம். 1, 2, 3. அவ்வளவுதான். இதை மட்டும் தான் நம்ம கற்றுக்க போறோம். இன்றைய வாசகங்களுடைய பின்னணியில் கற்றுக்கணும். சரியா? சரி, இன்றைக்கு முதல் வாசகத்துல இஸ்ரவேல் மக்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாலைவனத்துல பயணமாகி கொண்டிருக்கிற பொழுது ஒரு சண்டை. என்ன சண்டை? இந்த சண்டையை மூட்டி விட்டது யாரு? இந்த மூட்டி விட்டா நம்ம கிளம்புவோமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சரியா? இது சின்னதாக போறோம். இதுக்கு நேரம் போனா அடுத்த ஒரு தாமரம். அதுக்கு முன்னாடி மூலநூறு வச்சுக்கோங்க. சரியா? மூலநூறுக்கு நீங்க காரில் போல பைக்ல போல நடந்து போகுது. எது பார்க்கலாம்? எப்படி போனா பார்க்கலாம்? மூலநூறுக்கு இப்படி நடந்து போனா எப்படி போனா பார்க்கலாம்? இப்ப நான் சொல்றேன், இப்படி போகாத, இப்படி போங்க. தென்னிலை போய் வெள்ளமொழி போய் வெள்ளமொழிக்கு முன்னாடி வர கட்டில திருப்பி நேரம் உள்ள வந்தா மூலநூறு போங்கன்னு சொல்றேன். போவீங்களா? போக மாட்டேங்க. போக மாட்டேங்க. இதேதான் மக்களுக்கும் பிரச்சனை. பொது வாசகர் படி பார்த்து ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி நம்ம எங்க போறோம்? மூலநூறு போறோம். எப்படி போறோம்? இப்படி இல்ல, ஏதோ நாட்டை சுற்றி போவோம். தென்னிலை போய் வெள்ளமொழி போய் அப்படி வருவோம். இப்படி சொல்லி நல்லா முடியாது. இந்த சாமி வழி இல்லை. எப்பதான் இது சுற்றி கூட்டு போயிட்டு நேரம் சாப்பிட்டு கூட்டு போக வேண்டியதானே. இதுதான் பிரச்சனை. இந்த முணுமுணுத்ததுக்காக தான்
ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒளிவைப்பா பண்ணாரு. இப்ப எத்தனை பேர் சொல்லுவீங்க? இப்ப அந்த யாருக்கு தொழில போனோம், யாருக்கு தொழில போனோம்? சந்தேகமா அன்புக்குரியவர்களே, புரியுதுங்களா? ஏன்னா நம்முடைய எண்ணம் வேற. இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் அங்கே நடக்கிறது. கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய எண்ணம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. பல நேரம் நம்ம குழப்போம். இந்த ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர் இருக்காங்க, எங்க ஸ்கூல்ல இருக்கிற ஹெச்எம் இருக்காங்க, இதையே சொல்லுறாங்க. ஏன் இப்படி போனா ஈஸியா பண்ணலாம்ல, ஆனா இப்படி பண்ண மாட்டாங்களா, இப்படி சுத்தி தான் பண்ணுவாங்களா? இதை சொன்னா நம்ம பைத்தியக்காரங்க. எப்படின்னா குழம்புவோம், வெற்றியை நோக்கி எளிய பாதையை விட்டு விட்டு சுத்திட்டு போறாங்கப்பா என்றா குழம்புவோம், முறுமுறுப்போம், முணுமுணுப்போம். முணுமுணுக்காதீங்க. உங்களுக்கு தலைவனா இருந்து யார் என்ன சொல்றாங்க அதை செய்யுங்க. இதான் கடவுள் விரும்புவது. சரியா? முணுமுணுத்தா பாம்பு கொத்தும், பாம்பு கொத்தும். அப்படிதான் மடிந்து போகிறார்கள், கடவுளுக்கு எதிராய் மடிந்து போகிறார்கள். ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் இந்த திருவுளம், என்னுடைய வாழ்வில் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே? எளிமையாய் வாழ வேண்டிய நான், இவ்வளவு சம்பாதிக்கிற நான், இவ்வளவு திறமைகளை கொடுத்திருக்கிற நான், பல நேரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஏன் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவரிடத்துல எவ்வளவுதான் தலைவர குழப்பம் இல்லை, எனக்கே எப்படாலும் பிரச்சனைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறது என்று முழுமுழுக்க அன்புக்குரியவர்களே, இதுதான் மக்களுடைய எண்ணமும் கடவுளுடைய எண்ணமும் இருக்கிறது. இதுதான் முதல் காரணம். இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம், ஒரு விடுவில்லையா அப்படிங்கும் பொழுது அங்க வந்த மீட்பின் சின்னம் ஆண்டவர் கடவுள் சொல்கிறார் என்னவென்று, ஒரு வெண்கலத்தால் ஆன பாம்பின் சிலையை செய்து வை, அதை மேலோக்கி பார்க்கிற எல்லோரும் உயிர் பெற்றுள்ளவர். இட்ஸ் நாட் ஈஸி. மலை மேல கொண்டு போய் வச்சுக்கிறாங்க அந்த பாம்பு. இவர்களெல்லாம் பாம்பு கடிப்பட்டு கீழே செஞ்சு கிடக்கிறாங்க. கஷ்டப்பட்டு எதிர்த்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இப்படியே படத்துக்கிட்டே இப்படியே மேல பார்த்தா பார்த்துடலாமா? பார்க்க முடியாது. நீ கண் விழிச்சு கஷ்டப்பட்டு இந்த கலியை தாண்டி சாக நிலைமையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேல பார்த்தனாலும் நிமிர்ந்து பார்த்த எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா போய கஷ்டமா இருக்கு, பார்க்க முடியாது, எல்லாரும் மடிந்து போனாங்க. ரேசுவில் பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய பார்வையில, உங்களோட பார்வையில கடவுள் இருக்கணும், கடவுளோட பார்வையில நம்ம இருக்கணும். இருக்குமான்னு பாருங்க. பல நேரங்கள்ல அவுட் ஆஃப் ரீச், கடவுள் எங்க இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. சும்மா ஒரு சாதாரண போன்ல கத்துறோம் இல்லையா, ஒரு போன் பண்றோம், போன் பண்ணா எங்க இருக்கிறோம், ஒரு சிலர் போன் பண்றாங்க வேறொரு தொடர்பில் இருக்கிறார், கடவுள் போன் பண்றாரு, நம்ம வேறொரு தொடர்பு இருக்கிறோம். இது போல வாழ்ந்தவர்கள் பரவாயில்ல. நீங்கள் கடவுளும் கூட எடுக்கிற நிலைமையில் இல்லை, நீங்கள் தொடர்பு கொண்ட நபரின் பொழுது எடுக்கிற நிலைமையில் இல்லை. உங்களோட போன அட்டன் பண்ணல, கொடுங்க. இரண்டாவது, இது கூட பரவாயில்ல. மூணாவது, தொடர்பு எழுதிக்க அப்பால் இருக்கிறார், வரவே மாட்டார். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, நாம் கடவுளை பார்க்கிற நிலையில் இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இது ஒன்று. இது நம்ம திருச்சபையினுடைய மறைக்கல்வி 7 ட்ரிபிள்சின்னு சொல்லுவாங்க, கேத்தலிக். அதுல இந்த மீட்பின் சிலுவை என்ற ஒரு அழகான ஒரு எண்ணம் என் 617 என் 618 நீங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூகுள்ல கூட போட்டு பாருங்க. சிசிசி 617 618 617 என்ன சொல்றது பாருங்க. சிலுவை, திருச்சிலுவை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இந்த திருச்சிலுவை இந்த உலக மக்களின் மீட்பிற்காக மட்டுமே என்று சொல்கிறது. அப்போ நம்மை மீட்பதற்காக கடவுள் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இதுதான் மீட்பின் சிலுவை. இது சிலுவை மீட்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, சிலுவை அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. கடவுளுடைய அன்பின் அடையாளமாய் இந்த சிலுவை இருக்கிறது. என்ன அடையாளம்? இன்றைக்கு நற்செய்தி வாசிக்குவோம். இன்னைக்கு நற்செய்தி வாசிப்போம். மொத்த விவிலியத்தையும் ஒத்த வார்த்தையில சொல்லணும். எப்படி? மொத்த விவிலியத்தையும் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா 3:14. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் அழியாமல் நிலைவாக பெறும் பொருட்டு மொத்த வார்த்தை இதான். மொத்த பைபிள் இதான். மொத்த பைபிள் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா இதான். கடவுள் மீது அன்பு கொண்ட
நம்பிக்கை கொண்டார். அவர் மீது நம்பிக்கை கொண்ட எவரும் அழிந்து போகாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த தன்னுடைய ஒரே மகனையே உலகிற்கு கொடுக்க கடவுள் அன்பு கொண்டிருக்கிறார். சரி, எனக்கு ஒரு பிரச்சனை, நான் சாக போறேன், நாளைக்கு சாக போறேன், ஒரு அபராதம் சாக போறேன், சரியா? உங்க பையனை கொண்டு நம்ம பையனை கொண்டா நான் காப்பாற்றலாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்க பையனையோ உங்க பொண்ணையோ கொண்டா என்ன காப்பாற்றுறாரு? ஏன் இந்த ஊரே காப்பாற்றுறாரு? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கு? பணமா போட்டு கிளம்பிட்டாங்க. போனா நமக்கு வேலை கேட்காது. பாப்பா போட்டு வெளில போயிடுவோம். பிரசனை வேலை பார்த்தா போயிட்டு இருக்காங்க. நம்ம பாப்பா போட்டு கிளம்பிட்டாங்க. அனுப்புற நினைச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு அதாவது ஒருத்தர் ஒரு பேச்சுக்காக ஒருத்தர் இப்ப புரியுதா அவங்களுக்கு? கடவுள் எனக்கு விட்டுவிடாங்க. கடவுள் மொத்தத்தையும் கொடுக்க கடவுள் நிலையில் விளங்கிய அவர், எனக்கு இரண்டாம் வாசகம் கடவுள் நிலையில் விளங்கிய அவர் தன்னுடைய நிலையை வலிந்து வற்றி கொண்டிருக்க வேண்டியதற்காக கருதவில்லை. அர்த்தம் கஷ்டப்படலாம் முடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான் வருவாங்க. வலிந்து வற்றி கொண்டிருக்க வேண்டியதற்காக கருதவில்லை. ஒரே வார்த்தை, அவ்வளவு வார்த்தை. வலிந்து வற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. சொல்லுங்க, கஷ்டப்படலாம் இழுத்து பிடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரும் கடவுள், அவ்வளவுதான். மேல இருந்து கூட்டு கீழே போகிறார், வர மனித நிலைக்கு வருகிறார். இங்கே வந்ததோட நிற்கிற சாவை ஏற்கணும். சரி, போ, ஏற்றுக்கிறேன். சிலுவை சாவை ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவில் பிரியமானவர்கள், அது கடவுள் அன்று. திருச்சபை மறைக்கல்வி 7, அதேதான். CCC 604, 609, 609. அதில் இதுவரைக்கும் நான் வழங்கப்பட்டது பைபிள் கோட்டு தான். டக்குன்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு பைபிள் எடுத்து படிச்சுடுவோம். நீங்கன்னா புதுசாக திருச்சபை மறைக்கல்வி எடுக்கிறீங்க, நோட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் கரெக்டாக தான் சொல்றான். அப்புறம் போய் பார்த்து படிச்சு தம்பி நீ கரெக்டாக தான்ப்பா சொன்னேன் சொல்லுவாரு. இயேசுவில் பிரியமானவர்களே, ஏன் இந்த இயேசுகள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா கடவுளுடைய திட்டம் இது. கடவுளுடைய திட்டம் நம் அனைவருடைய மீட்பிற்காக ஆண்டவர் சிலுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முழு மனதோடு, எப்படி முழு மனதோடு ஆண்டவர் இயேசு சிலுவையை தழுவி கொண்டார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கடவுள் மீது கொண்டிருக்கிறார்கள், நம் மீது கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த சிலுவை நமக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறது. சிலுவை கடவுளுடைய அன்பின் அடையாளம். இன்னைக்கு இந்த சிலுவை நமக்கு அன்பை பற்றி என்ன சொல்றது அப்படின்னா, நாம் கடவுளை அன்பு செய்யணும். இது கேட்டிருப்பீங்க இல்லையா? நேர்கோடு, குறுக்கு கோடு இல்லையா? சிலுவையில 2 கோடு, ஒண்ணு நேர்கோடு, இன்னொன்று குறுக்கோடு. நேர்கோடு எதை குறிக்கிறது? கடவுளை அன்பு செய்வதை அப்படின்னு எடுத்துக்கிறது. குறுக்கு கோடு எதை குறிக்கிறது? நம்முடைய அயலாரை அன்பு செய்வதை குறிக்கிறது. புரியுதா? புதுசாக கேட்கிறீங்களோ? கேட்டிருக்கீங்களா? இன்னும் புதுசாக கேட்கிற மாதிரியே பாருக்கிறீங்க. மாதம் சொல்லிக்கிறாரா? அவங்க அப்படிதான் நிறைய பேசுவாங்க. நீங்க அப்படி புதுசாக கேட்கிற மாதிரியே கேட்கணும். அப்போதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா பேச பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு பேர் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நேர்கோடு, குறுக்கு கோடு, ரைட்டா? நேர்கோடு இறைவனை அன்பு செய்யுது. குறுக்கு கோடு எதை குறிக்கிறது? எல்லாம் மற்ற அயலாரை அன்பு செய்யுது. இப்ப ரெண்டு எது உயர்ந்தது? எந்த கோடு? விதை கோடு. நேர்கோடு விதை கோடு. குறுக்கு கோடு அயலாரை அன்பு செய்து சின்ன கோடு. ஃபர்ஸ்ட் கடவுள் தான் அன்பு செய்யணும். பெரிய கோடு கடவுள், சின்ன கோடு அயலாரை. அப்ப அப்படி நினைக்கிறீங்க? அது ஓகேப்பா. எந்த கோடு பெரிய கோடு? குறுக்கு கோடு பெருசா, நேர்கோடு பெருசா? நேர்கோடு தான் பெருசு. கடவுள் சிலுவை அடையாளம் மூலமா நமக்கே ஒன்று சொல்லிக்கிறார். அளந்து பார்த்துருமா? அளந்து பார்ப்போமா? பார்ப்போம். வேணாம், டக்கு சொல்லுது. பார்ப்போம். தம்பி ஒரு தம்பி பார்ப்போம். ஒரு தெரிஞ்சா டக்குமா டைம் ஆச்சு. யாராவது ஒருத்தவா மேக்ஸ் காட்ட போறாங்க நினைச்சிட்டா போறாங்க.
நீங்களே எனக்கு வேணாம் போகிறேன். நான் பேசுறது கேட்குதா? வா டக்குனு வா. ஹைட் அளந்து பார்ப்போம். மேலே வா. மேலே நில்லு. காலை வை. நேரம் வை. நேரம் பாரு. தம்பி அதை பிடி. அதை எடுத்துக்கூடா. அவன் காலில் அப்படியே எடுத்துக்கூடு. கொடு. கரெக்டாக எடுத்தானா? அவன் ஹைட் அளந்துட்டு. தம்பி கை நீட்டு. கை நீட்டு. கை நீட்டு. நேரம் நீட்டு. ஒரே அளவா? தம்பி தேங்க்ஸ். சாரி, எந்த ஒரு பிள்ளை நம்ம உடம்புலேயே சிலர் பல நேரங்களில் நான் புரிந்து கொள்வதில்லை. நான் கடவுளையும் அன்பு செய்வேன், பிறரையும் அன்பு செய்வேன். கடவுளின் அன்பின் பிரதிபலிப்பாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். இது சிலுவை அன்பின் அடையாளம். சரியா? மூன்றாவது, சிலுவை வெற்றியின் அடையாளம். ஏன் வெற்றியின் அடையாளம்? ஏன் வெற்றியின் அடையாளம்? அன்புக்குரியவர்களே, யூத காலத்தில் சிலுவை தோல்வி, சிலுவை சாவு கேவலமான ஒரு சாவு. அப்படின்னா சிலுவை நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது? சிலுவை இன்னைக்கு யார் கருத்துல சிலுவை எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா சிலுவை சொல்லுமா? கருத்து சிலுவை போட்டிருக்குமா? ஜாமான் போட்டிருக்கா? ஜாமான் சிலுவை இருக்கா? வச்சிருக்கா சிலுவை இருக்கா? எல்லாருக்கும் சிலுவை இருக்கா? ஏன்? ஒரு காலத்தில் அது அவமானத்தின் சின்னமாய், தோல்வியின் சின்னமாய் அப்படி இருந்த ஒரு வெற்றியாய் மாறுவதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய தொடுதல். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த சிலுவையில் சிந்தினால் சிலுவை இயேசுவினுடைய சிம்மாசனமாக மாறி போனது. சிலுவை இயேசுவினுடைய சிம்மாசனமாய் மாறி போனது. முள்முடி அவரது மணிமகுடமாய் மாறி போனது. அவர் சிந்திய ரத்தம் நம்முடைய மீட்பின் விலையாக மாறி போனது. எனவே அன்புக்குரியவர்களே, சிலுவை வெற்றியின் அடையாளம். நாம் ஒவ்வொரு காலையை தொடர்கிற பொழுதும், காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்கிற வரை நம்முடைய வாழ்வு மொத்தமும் சிலுவை அடையாளத்தில் தான் அமைந்திருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். நாம் எதிர்த்தா சிலுவை போறோம், சமைக்க போறதுக்கு முன்னாடி சிலுவை போறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிலுவை போறோம், எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் நிறைவு செய்தாலும் சிலுவை போடுறோம். திருப்பலியும் சிலுவை அடையாளத்தில் தொடங்கி சிலுவை அடையாளத்தில் முடிக்கிறோம். எல்லா செவங்களையும் சிலுவை அடையாளத்தில் தொடங்கி சிலுவை அடையாளத்தில் முடிக்கிறோம். சிலுவை ஏற்றி நமக்கு வாழ்வில்லை, சிலுவை ஏற்றி நமக்கு வெற்றி இல்லை என்பதை நாம் ஆணித்தரமாக உணர்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படின்னா இந்த சிலுவை வெற்றியின் அடையாளமாய் மாறி போனதனுடைய ஒரே ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம் வாழ்வில் துன்பங்களா? நானே குப்பையாக இருக்கணும், நானே அவமானத்தின் சின்னமாக இருக்கணும். ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஆண்டவர் இயேசுவை உங்களை தொட அனுமதியுங்கள். ஆண்டவர் இயேசு தொடுவதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வு வெற்றியாய் மாறி போகும். இதோ வெற்றி என்பது கார் வாங்கிட்டா, பைக் வாங்கிட்டா, பங்களா வாங்கிட்டா, 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இல்ல. கூப்பிடுகிறீர்களே, ஆண்டவரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தான் வெற்றி இருக்கிறது என்பதை எப்பொழுது நாம் புரிந்து கொள்ள போகிறோம்? பல நேரங்களில் நம்முடைய எண்ணமும் கடவுளுடைய எண்ணமும் வேறு வேறாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா திருச்சபையினுடைய மதங்களின் வீடு மிக அழகாக நமக்கு சொல்கிறது. 614, 654 என்ன சொல்றது தெரியுமா? 654 ரொம்ப தெளிவாக சொல்ற வார்த்தை தான் என்ன? ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையும் அவருடைய உயிர்ப்பும் இணைந்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறது. ஆண்டவருடைய சிலுவையும் ஆண்டவருடைய உயிர்ப்பும் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தால் வெற்றியின் வீரர்களாக நீங்கள் வாழ அழைக்கப்படுகிறது என்பதை மறந்துவிட்டார். அவ்வளவுதான். அப்போ வெற்றி வீரர்களை வாழ வேண்டும் அப்படின்னா இந்த சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அடையாளம் என்ன? ஒன்று, சிலுவை நம்மை மீட்டது. சிலுவை நம்மை மீட்டது. சிலுவையில் இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீட்பர், மீட்பின் அடையாளம். இதோ அந்த சிலுவை மேலிருந்து கடவுளுடைய அன்பை பறைசாற்றுகிற அன்பின் அடையாளம். இந்த சிலுவை நீங்களும் நானும் மீட்கப்பட்ட வெற்றியின் அடையாளம். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை என்ன? திருச்சபையின் மரங்களுக்கு 7 2157 2157 என்ன சொல்றது தெரியுமா? நீங்களும் நானும்
நீங்களும் நானும் எப்பொழுதெல்லாம் சிலுவை அடையாளம் வரைகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய மீட்பின் செயலை மனதார ஒரு கிறிஸ்தவனாக அறிவிக்கிறோம் என்று சொல்றது. எத்தனை பேர் அறிவிக்க தயாரா இருக்கிறோம்? பல நேரத்துல சிலுவை அடையாளம் சும்மா கடனமே போட்டுவிடுறோம். சிலுவை அடையாளத்தை வரைகிற போதெல்லாம் சிலுவை மீட்பின் அடையாளம், சிலுவை அன்பின் அடையாளம், சிலுவை வெற்றியின் அடையாளம், நாம் பெற்ற வெற்றி சிலுவையின் வெற்றி என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து தொடர்ந்திருக்கிற திருப்பலியில சிலுவையினுடைய மகிமையை உணர்ந்து கொள்வோம். சிலுவையை என்னாலும் போற்றுவோம். நம் வாழ்வு துன்பம் என்ற சிலுவை என்று நினைத்து விடாதீர்கள். வெற்றி என்ற சிலுவை ஆண்டவர் இயேசுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அருளரசு அழகா ஒரு ஜெபம் சொல்லுவாங்க. இறைவா, நான் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு, நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாக மாறுவேன். சொல்லுங்க, இறைவா, நான் தூசியிலும் தூசி, துரும்பிலும் துரும்பு, நீர் என்னில் செயல்பட்டால்